நடந்துகிட்டு தான் இருக்குது. அது ஏற்கனவே 3 பேருக்குமே வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப நாங்க கூடுதலா கவனம் எடுத்து செய்வோம். எனக்கு இதுல நான் ரத்தமும் சதையுமா இதுல உறவா பின்னி போய் நிக்கிறவன். நான் இந்த சிறை எல்லா சிறையில் இருந்திருக்கல, இவங்களோட சிறையில் இருந்தவன். அப்ப என் தங்கச்சி கையை பிடிச்சிருந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நான் ஆர்ப்பாட்டம் செய்யும் போது கோவையில ஒரு தங்கச்சி இதே மாதிரி தங்கச்சி என் கையை பிடிச்சிட்டு அழுதது இன்னும் அப்படியே என் மனசுக்குள்ள வழியா நிக்குது. கையை பிடிச்சிட்டா அண்ணா இவ மகளை பக்கத்துல வச்சுக்குது. என் மருமன் இந்த பிறக்கும் போது உள்ள போனாருன்னா 18 வயசு ஆயிடுச்சு. 18 வயசு ஆயிடுச்சு. அவளுக்கு நிக்கா பண்ணி கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லைன்னா அதுக்காவது அவரை வெளியில கொண்டு வான்னு என் கையை பிடிச்சி அழுதது எனக்கு இன்னும் கேட்குது. நான் அவளை விட அவ அழுகிறா, நான் அழுகல. அவளுதான் நான் அவளை மாதிரி எளிய மகன் தான். எனக்கு அதிகாரம் இல்லையே. இருந்திருந்த என்னது இது இதெல்லாம் கொடுமை நடக்குது இங்க.